எதனால திருமணமானாலும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணாலுமே அது ஒரு விவாகரத்துல போய் முடிஞ்சிருது, மனமுறிவு ஏற்பட்டுருது? இதுக்கு என்ன காரணம்? நீ வேலையை பார்த்தா நான் வேலையை பார்த்துற மாதிரி போகிறாங்க. இதுக்கு ஈகோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேறு சில காரணம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக என்னவா இருக்கும். அப்போ இந்த சந்திரனும் செவ்வாய் சனி சம்பந்தப்படும் போது அதில் பாண்டியம்மால ஒரு ஜாதகம் உள்ளே வரும். தன்னுடைய ஜாதகம் கெட்டு போன ஒரு ஜாதகம் தான் அமையும் இயற்கையாகவே. நீ என்னதான் நீங்கள் வலை போட்டு தேடினாலும் சுத்தமான ஜாதகம் கிடைக்காது. 10ல் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில் இங்கே பூசத்தில் இருக்கிறார் அவர் சனி சந்திரன் அப்படின்றது மீடியா சம்பந்தப்பட்ட துறை. அப்போ இந்த சூரியன் கேது 8ல் இருக்கும் போதும் மாங்கல்யத்துக்கு ஒரு பலம் தராது. சரி, சுக்கிரதசை எப்படின்னா அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. கடகமாக இருக்கட்டும் சிம்மமாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கை 80% பொறுத்துமே வர மாட்டேங்குது. அவங்க தங்களை ஒரு பொது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொது வாழ்க்கை ஈடுபட்டு தான் அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த மைண்ட் அவங்கள வேற ரூட்டு கொண்டு போகுது. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல உலகியல் ஜோதிடர் முருகன் துணை பாலு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய பேருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது ஒரு பிரச்சனையா தான் போய் முடியுது. இங்க சேர்ந்து சந்தோஷமா வாழ்ற கப்புள்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சமா தான் இருக்காங்க. ஸோ எதனால திருமணம் ஆனாலும் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணாலுமே அது ஒரு விவாகரத்துல போய் முடிஞ்சிருது, மனமுறிவு ஏற்பட்டுருது? இதுக்கு என்ன காரணம்? இப்போ இது ஒரு உதாரண ஜாதகம், நம்மளுடைய வாடிக்கையாளர் ஜாதகம். இது இப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு பொருத்தம் பார்த்து தான் பெரியவங்க நல்ல நேரம், அது முக்கியமாக நல்ல நேரம் பார்த்துருப்பாங்க. நல்ல நேரம் பார்த்து ஒரு திருமணம் பண்ண வச்ச ஜாதகம் தான் இது. ஆனால் ஏன் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்றது தான் நம்ம கான்செப்ட். அப்போ நல்ல நேரம் பார்த்து 10 பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணாலும் ஏன் ஃபெயிலியர் ஆகுது? இன்றைக்கி பெரும்பாலான அந்த பெண்களுக்காகட்டும் ஆண்களாகட்டும் கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு 5 வருஷமோ அதிகபட்சம் 10 வருஷமோ இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுக்கு எனக்கு செட் ஆகாது, நீ வேலையை பார்த்தா நான் வேலையை பார்த்துற மாதிரி போகிறாங்க. இதுக்கு ஈகோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் வேறு சில காரணம் இருந்தாலும் ஜாதக ரீதியாக என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம அலசி ஆராய்வோம். உதாரணத்துக்கு இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர் ஓகேங்களா. இந்த ஆண் ஜாதகருக்கு லக்னம் துணா லக்னம். ஆள் பார்க்குறதுக்கு ஸ்மார்ட்டாக இருப்பார், ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருப்பார் இந்த ஆள். சரிங்களா, இவர் பார்க்குறதுக்கு ஜாதகம் அருமையாக இருக்குது, எந்த குறையில்லைன்னு சொல்லுவோம். ஆனால் ஏன் இந்த காதல் ஃபெயிலியர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படின்றது தான் கலசிரம். இப்போ இந்த ஜாதகம் ஆணோ பெண்ணோ அதுக்கு 7ஆம் வீடு தான் தனக்கு துணையாக வரப்போகிற ஆள். அப்போ இந்த ஜாதகருக்கு பாண்டியம்மாள் அப்படின்ற ஒரு பொண்ணு வரா. ஓகே. ஸோ பாண்டியம்மாள் அப்போ சனி செவ்வாய் சேரும்போது இந்த பாண்டி மணி இந்த மாதிரி பேர் கொண்டாலும் வருவாங்க. அப்போ இந்த சந்திரனும் செவ்வாய் சனி சம்பந்தப்படும் போது அந்த இடத்துல பாண்டியம்மாள் ஒரு ஜாதகம் உள்ளே வரும். அப்போ இந்த பேர் கொண்ட ஆள் தான் இந்த கணவருக்கு இந்த ஜாதகத்துக்கு ஒரு துணையாக வருன்றது ஒரு அமைப்பு. சரி, இப்போ 7ஆம் வீடு நல்லா இருக்குது, அப்போ பார்வைக்கு நல்லா சொல்லுவாங்க. ஆனால் அந்த சனி பார்த்து 7ஆம் பாவத்தை கெடுத்துடுறாரு. அப்போ இந்த சனி பார்த்து 7ஆம் பாவத்தை கெடனால இந்த கலசரம் கெட்டு போகும் அப்படின்றது ஒரு விதி. அப்போ கெட்டு போகணும். அதே நேரத்தில் 2வது இந்த சூரியன் கேது புதன் 8ல் இருக்குது. இந்த 8ல் மாங்கல்ய ஸ்தானம் வாங்குது. இந்த இடத்துல சூரியன் கேது இருக்கிறது 2வது குற்றம். முதல் குற்றம் இங்கே செவ்வாய் வந்தது. இது செவ்வாய் தோஷம் கிடையாது. பெரும்பாலும் பார்க்கும்போது செவ்வாய் தோஷம் சொல்லிடுவாங்க, இது செவ்வாய் தோஷம் கிடையாது. இங்கே என்ன பிரச்சனைனா, சனி இதை பார்க்கறது ஃபஸ்ட்டு குற்றம், 2வது இந்த சூரியனும் கேதுவும் இங்கே இருக்கிறது 2வது குற்றம். அப்போ இந்த சூரியன் கேது 8ல் இருக்கும் போதும் மாங்கல்யத்துக்கு ஒரு பலம் தராது. அப்போ இந்த 7க்கு 2ன்றது இந்த ஜாதகத்துக்கு வரக்கூடிய துணை. அப்போ அவருடைய குடும்பஸ்தானமும் கெட்டு போயிடுது. இப்போ இந்த ஜாதகர் நம்மளோட ஜாதகர் 2ல் ராகு இருக்காரு. அப்போ இந்த ஜாதகருடைய குடும்பமும் கெட்டு போயிடுச்சு. அப்போது இந்த ஜாதகருக்கு வர துணை அவருடைய 2ஆம் வீடும் கெட்டு போயிடுது. இந்த ஜாதகருடைய 2ஆம் வீடு குடும்பம் இதுவும் கெட்டு போயிடுது. அப்போ இங்கே ராகு வந்துடுறாரு, இங்கே கேது வந்துடுறாரு. இது எல்லாமே சூரியனுடைய கண்ட்ரோல் வந்துடுது. அப்போ இந்த தனக்கு வரப்போகிறவருக்கு ஜாதகமும் கெட்டு தன்னுடைய ஜாதகமும் கெட்டு போன ஒரு ஜாதகம் தான் அமையும் இயற்கையாகவே. நீ என்னதான் நீங்கள் வலை போட்டு தேடினாலும் சுத்தமான ஜாதகம் கிடைக்காது. அப்போது இந்த ஆள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவரோட ஜாதகமும் இந்த மாதிரி ஒரு குறை இருக்கும். அப்போ அந்த குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கும். சரி, ஓகே. அப்போ முதல் தாரம் இந்த ஜாதகருக்கு கிடைக்காது. அப்போ ஏன் கிடைக்காது? இது காரணம்னா இந்த சனி சம்மந்தப்பட்ட செவ்வாயும் இந்த சூரியன் கேது சம்மந்தப்பட்ட விஷயமும் ஃபஸ்ட்டு ரூலு. செகண்டு, இந்த ஜாதகருக்கு அதாவது தன்னுக்கு வரப்போகிற துணைவி, அந்த துணைவியோட 7ஆம் பாவம் யார்? சுக்கிரன். அவரும் என்ன பண்ணாரு, இந்த லக்னத்துக்கு மூல மறைஞ்சிடறாரு.
3ல மறைஞ்சி இந்த சூரியன் கேதுக்கு இடையில இவர் வக்கரமாயிடுறாரு. ஸோ அஸ்தங்கம் வக்கரமாகும் போதும் அந்த அந்த பாவம் கெட்டு போயிடுது. சரி, இப்போ இவங்க 2ஆம் திருமணம் இருக்குன்னு பார்க்கணும். அப்போது இந்த ஜாதகருக்கு முதல் திருமணத்தை கொடுத்து இப்போ 5ல் இப்போ இது 2 3 4 5 இப்போ அந்த 5ல் சனி இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு குழந்தை பெண் குழந்தை தான் கொடுக்கும். அப்போ பெண் குழந்தைய கொடுக்கும். எத்தனை குழந்தை கொடுக்கும்னா இந்த ஜாதகத்துக்கு சராசரி 2 குழந்தைய கொடுத்துரும். முதல் தாரத்தில் 2 குழந்தையும் 2ஆம் தாரத்தில் ஒரு குழந்தையும் கொடுக்குன்றது ஜாதக விதி. அப்போ முதல் தாரத்தில் 2 குழந்தை கிடச்சிட்டு அதுக்கப்புறம் டைவர்ஸ் ஆவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போதோ இல்லை 4 வயசு ஆகிறதுக்குள்ளாரையோ இந்த ஜாதகர் அந்த முதல் துணைவியை விட்டு வெளியே வருவார். இது விதி. அடுத்து இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் திருமணம் இருக்கா இல்லைன்னா ஒரு பார்வை பார்க்கணும். அப்போ இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் திருமணம்ன்றது 11ஆம் பாவம். அப்போ இந்த 11ஆம் வலுத்தா மட்டும்தான் ஒரு ஆள் 2ஆம் திருமணம். சரி, இந்த 11ஆம் வீட்டையும் சனி பார்த்துறாரு. அப்போ இந்த 11ஆம் வீட்டையும் சனி பார்க்கும்போது 2ஆம் திருமணத்திலேயே ஒரு கேள்விக்குறி வைக்கும். அப்போ இது சரி, இப்போ 2ஆம் திருமணம் கேள்வி வருது. அப்போ என்னதான் சார் பண்ணுறது, வாழ்க்கை வாழணும்ல, என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த ஜாதகர் தன்னுடைய இனம் இல்லாமல் வேறு இனத்துல போய் வரன் தேடுனா அந்த வாழ்க்கை நிலைச்சி நிற்கும். இல்லைன்னா தன்னை விட அந்தஸ்தில் குறைஞ்சவரையோ வயசில் குறைஞ்சவரையோ திருமணம் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சில பேர் ஜாதி சொல்லுவாங்க, தன்னோட ஜாதியை விட கொஞ்சம் லோவான ஒரு இடத்துல போய் திருமணம் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வேற்று இனம், அது ஒரு முஸ்லீமையோ ஒரு கிறிஸ்டினோ திருமணம் பண்ணும்போது வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ 2ஆம் திருமணமும் தன்னோட இனத்தில் பண்ணால் அதுவும் கேள்விக்குரியாகும். ஏன்னா இந்த 2ஆம் திருமணத்துக்குரியவரும் சூரியனாக வந்துடுவார். அவரும் இங்கே கேதுவோட கெட்டு போயிடுறாரு. அவரும் அவருக்கு 11ஆம் வீட கெட்டு போயிட்டாரு. இந்த பாவத்துக்கும் 11ல் சுக்கர் வந்துச்சு. அப்போ இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இப்போ 2ஆம் பாவம் 2ஆம் திருமணம் உண்டான பாவம் இது. இந்த பாவத்து 2ஆம் வீடு குடும்ப சார்ந்த 2ஆம் வீடு அங்கேயும் மாந்தி வந்துடுது. அப்போ 2ஆம் திருமணம் பண்ணினாலும் அந்த இடத்துலையும் ஒரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்றது ஒரு விதி. இப்போ பாருங்க, இதுக்கு குடும்பஸ்தானம் 2, இங்கே ராகு வந்துட்டாரு. இவருக்கு கலத்திர ஸ்தானமானிய 7ஆம் வீடு, அதுக்கு 2லையும் குரு கேது வந்துட்டாரு. இது 11ஆம் பாவம் தான் 2ஆம் திருமணம். அப்போ 2ஆம் திருமணத்துக்கு 2ஆம் வீடுன்றது குடும்பஸ்தானம், அங்கே மாந்தி வந்துட்டாரு. இவ்வளோ குழப்பத்தை வச்சுக்கின்னு இந்த ஜாதகர் ஒரு நடைப்பணமாக தான் வாழ்வார். அப்போ கல்யாணமே பண்ண வேணாமா சார்? பண்ணுவாங்க. ஏன் பண்ணுவாங்கன்றன்னா இவ கண்டிப்பாக திருமணம் பண்ணி வேறு மதத்தில் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. ஆனால் தன்னோட இடத்துல போகக்கூடாது. போகிறதுக்கு முயற்சி பண்ணோம், ஆனால் போகாமல் நான் சொன்ன மாதிரி தன்னை விட வயதில் ஒரு வித்தியாசம் உள்ள ஆட்களையோ அல்லது தன்னை விட அந்தஸ்தில் குறைஞ்சவரையோ படிப்பில் குறைஞ்சவரையோ ஒரு தன்னை விட ஜாதியில் குறைஞ்சவரையோ அல்லது வேற்று இனத்துலேயோ அந்த மாதிரி இடத்துல போகும்போது இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த வீட்டுக்கு 5ஆம் வீடு பார்த்தாலும் உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்டாரு. அப்போ அந்த குரு இங்கே நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக அங்கே ஒரு ஆண் குழந்தைய கொடுக்கும். ஸோ 2ஆம் திருமணம் தான் பண்ணுனா நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணால் நல்லாருக்குன்றதை நான் சொன்ன விதியில் போகும்போது நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் எங்கள் இடத்துல தான் பண்ணுவோம், நாங்கள் எங்களை விட்டு எங்களுக்கு போக பிடிக்காது, எங்கள் சொந்த பந்தம்லாம் எங்களை தப்பாக நினைக்குன்னா கண்டிப்பாக இந்த சனி பார்வை அவங்களுக்கு கெடுக்கும், அந்த 2ஆம் திருமணத்தையும் கெடுக்கும். ஏன்னா இந்த 11ஆம் பாவம் 2ஆம் திருமணம் இதுக்கு ஏழி சனி. இதுவே ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் இதே சேம் தான். இது ஆண் பெண்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போது பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 11ஆம் பாவகம். இந்த 2ஆம் திருமணத்துக்கு சம்பந்தமான 7ஆம் பாவகமும் சனி வந்துட்டாரு. அப்போ அந்த கலசிறப்பு கெட்டி போயிருது. அப்போ இவருக்கு இந்த ஜாதகர் ஆணோ பெண்ணோ திருமணம் பண்ணக்கூடிய ஆளும் 2ஆம் திருமணம் தான் இருக்கும். அவருக்கும் ஆல்ரெடி செகண்ட் மேரேஜா இருக்கும். அப்படிதான் இருக்கும், அப்படிதான் அமையும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த ஜாதகருக்கு 2ஆம் திருமணம் அப்படிங்கும் போது 11ஆம் பாவம், அந்த 11ஆம் பாவத்துக்கு ஆப்போசிட்ல சனி இருக்கிறாரு. அப்போ இந்த கலசரமும் கெட்டுடுதுங்க. அப்போ இந்த கலசரம் கெடும்பொழுது இந்த ஜாதகருக்கும் ஆல்ரெடி திருமணமாகி டிவோர்ஸாக இருக்கணும், இல்லை வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கும், வேற ஆண்களோட தொடர்பு இருக்கும். இப்படிதான் அமையும் ஜாதகமே. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் இந்த ஜாதகம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? வாழ்ந்த வரும் பொருளாதாரம் சார்ந்த ஏன் அந்த மாதிரி பிரச்சனைனா இந்த பாவத்துக்கு 5ஆம் பாவம் கெட்டு போயிடும். ஓகேங்களா? அப்போ ஒரு பாவத்துக்கு 1, 5, 9 நல்லா இருக்கணும். 1, 5, 9 கெட்டு போகுதுன்னா அப்போ 9 தான். ஓகேங்களா? அப்போ ஜாட்டில் இந்த 1, 5, 9 நல்லா இருந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம தாக்கு பிடிப்போம். இப்போ போராத காலத்துக்கு என்னன்னா இந்த ஜாதகம் இப்போ நடக்கிற தசை கேது தசை. அப்போ கேது அப்படின்றது இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டிலேருந்து தசை நடத்துவார். அப்போ இந்த லக்னத்துக்கு 8ல் இருந்து சூரியனோடு புதனோடு தசை நடத்தும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டே பிரிக்கும்.
அப்போ அவங்களுடைய அம்மா ஒரு இடத்துல, அவங்க குழந்தை ஒரு இடத்துல, இப்படி பிரித்து வாழ்க்கையை ஏன்டா வாழ்கிறோன்ற அளவுக்கு கொண்டு போய் வைக்கும். அப்போ இந்த கேது தசை முடிஞ்சு அடுத்து வரப்போகிறது சுக்கிர தசை. சரி, சுக்கிர தசை எப்படின்னா அது ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை ஆகும்போது சில நேரங்களில் அந்த சுக்கிர தசை நல்லது பண்ணும், அவ்வளோதான். மற்றபடி இந்த கேது தசை கடந்து வந்தால் தான் அவங்க லைஃபு. அது மட்டுமே இந்த கேது தசை அவங்கள வழி பண்ணி எடுத்துரும். அப்போ இவங்க தன்னை ஒரு ஆன்மீகவாதியாவோ அல்லது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் ட்ராவல் ஆகும்போது இந்த டிப்ரெஷன் வராது. ஓகேங்களா? அப்போது இந்த ஜாதகர் 10ல் சந்திரன் இருக்கிறாரு. 10ல் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில், இங்கே பூசத்தில் இருக்கிறார் அவர் சனி சந்திரன் அப்படின்றது மீடியா சம்பந்தப்பட்ட துறை, உணவு சம்பந்தப்பட்ட துறை, கப்பல் சார்ந்த துறை, விவசாயம் சார்ந்த துறை, இது சார்ந்த துறையில் தான் அவர் வருமானத்தை ஈட்டுவார். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? இவங்களுக்கு பொருளாதாரத்துல சொந்தமா தொழில் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்? அதான், ஏதாவது இந்த கேது திசை முடிவு மட்டும் அவங்களை சொந்தமா தொழில் பண்ண விடாது. இவங்க எந்த தொழில் பண்றவங்க பாருங்க, இவங்க சந்திரன் பூசத்தில் இருக்கிறாரு. அப்ப சந்திரனும் சனியும் சேரும் பொழுது அவங்க விவசாயத்துல இருப்பாங்க, உணவுத்துறையில் இருப்பாங்க, மீடியா துறையில் இருப்பாங்க, கப்பல் சார்ந்த நீர்வளத்துல இருப்பாங்க, ஃபுட்டு சம்பந்த தொழில் இருப்பாங்க. இது ஏதோ ஒரு தொழில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மீடியாவில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களோட பொருளாதாரம் அப்படின்றது சூரியன். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக இவங்க பொருளாதாரத்தில் எந்த ஒரு பின்னடைய வராது. இவங்களுக்கு மைனஸ் என்னன்னா இல்லறம் தான். இவங்க திருமணம் பண்ணி குழந்தை ஒரு இடத்துலையும் அவங்க ஒரு இடத்துலையும் அம்மா ஒரு இடத்துலையும் வாழ்ந்தாலும் பொருளாதாரம் இந்த கேது திசை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சுக்கிர திசை நல்லது பண்ணி கொடுக்கும். சுக்கிரன் ஏன் நல்லது பண்ணுது அப்படின்னா அந்த பரிவர்த்தனையால நல்லது பண்ணும். ஓகேங்களா? இப்போ பரிவர்த்தனை இல்லாமல் சுக்கிரன் இங்கே இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 20 வருஷமும் அவங்க வாழ்க்கை சூனியம் தான். இப்போ ஒரு ஜாதகருக்கு குலதெய்வ சப்போர்ட் ஏதாவது ஒரு கடவுள் சப்போர்ட் இருக்குன்றத ஜாதகத்துல எப்படி சொல்லுவீங்க? இப்போ இந்த ஜாதகருக்கு குலதெய்வம் அப்படின்றது 5ஆம் பாவம் எடுத்துங்க. அடுத்தது அவங்களோட முன்னோர்கள் அவங்க தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயம் 9 எடுத்துங்க. அதுக்கு 5 10 உங்களுக்கு ரிஷபம் வந்துடும். அப்போ ஏறக்குறைய இந்த ஜாதகருக்கு குலதெய்வ அருள் இருக்குது. குலதெய்வ அருள் இருக்கிறதுனால இவங்க எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. ஒருவேளை இந்த 1 5 9 கெட்டு போயிருந்தா அப்படின்னா இந்த நடக்கிற தசை கண்டிப்பாக அவங்கள தப்பாக இருக்குதுன்னா அவங்க ஹேங்கிங் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? விஷம் மருந்தியோ அல்லது ஹேங்கிங் பண்ணியோ அவங்களோட தன்னோட வாழ்க்கையை மாற்றிட்டு இருப்பாங்க. அப்போ 8ஆம் வீட்டில் இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போதும் தசையும் சப்போர்ட் பண்ணும்போது இந்த முடிவு எடுப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த 1 5 9ஆம் பாவகம் நல்லா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. அதே நேரத்தில் மனோகாரான சந்திரன் இங்கே வலுவாக இருக்குது. சந்திரன் வலுவாக இருந்து பூச நட்சத்திரம் இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த பாயிண்ட் யோசிப்பாங்க. பட் நம்ம ஏன் வாழக்கூடாது, நம்ம வாழ்ந்து காட்டுவோன்ற ஒரு ஸ்டெமினா வந்துடும் அவங்க. இது அப்பப்போ டிப்ரெஷன் கொடுக்கும். ஆனால் சந்திரன் நல்லா இருக்குது, இடத்துல நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடுவாங்க. இவங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு வந்துடுவாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. சந்திரன் தான் மெயின். நம்ம தப்பான முடிவு எடுக்க போகிறோமா இல்லையான்றதை முடிவு பண்ணும்போது சந்திரன் இங்கே சந்திரன் பலமாகிறாரு. இந்த ஜாதகருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது சந்திரன் காரகமானிய தாயோட ரூபத்தில் தான் உங்களுக்கு பெரும்பாலும் சப்போர்ட் கிடைக்கும். தகப்பனோட சப்போர்ட் மேக்ஸிமம் கிடைக்காது. சில நேரங்களில் இந்த ஜாதகோட தகப்பனுக்கு இருதாரமோ அல்லது சின்ன சின்ன அந்த மாதிரி விஷயம் கூட இருக்கும். பெரும்பாலும் ஜாதகரோட தந்தைக்கு மேக்ஸிமம் கொடுக்கும். இது ஒருவேளை சின்ன வீடு கொடுத்தாலும் கொடுக்கும், இல்லைன்னா ஒரு அஃபேரை கொடுக்கும் இந்த ஜாதகத்துக்கு. ஸோ இந்த குடும்பமே இந்த தாயை வச்சா ரோல் ஆகும். இந்த சந்திரன் அதே நேரத்தில் இந்த கடக லக்கணமாக இருக்கட்டும், கடக ராசியாக இருக்கட்டும், இல்லை சிம்ம லக்கணமாகட்டும், சிம்ம ராசியாக இருக்கட்டும், இவங்க யாருமே இல்லற வாழ்க்கையில் ஜெயிக்க மாட்டுறாங்க. இது பல ஜாதகம் 100 ஜாதகத்தில் ஒரு 80 ஜாதகம் இதான் சொல்லுது. பெரும்பாலுமே இந்த ஜாதகத்துக்கு அதாவது ராசியா லக்கணமோ இந்த கடகமோ சிம்மமோ இது ராசி லக்கணம் எதனா எடுத்துங்க, பெரும்பாலும் இவங்க இல்லற வாழ்க்கை செட் ஆக மாட்டுது. பொது வாழ்க்கை நல்லாகுது. ஒரு அரசியல் இப்போ விஜய் சார் இருக்கிறாரு, இப்போ அவரே கடகம் தான், அவருக்கு இல்லறம் செட் ஆகல. அப்போ பொது வாழ்க்கை வந்துச்சு. அப்போ உன்னை எடுத்து உனக்கு கொடுத்துரும். பெரும்பாலுமே இந்த ஜாதகம் இந்த நீ கன்னியாக இருக்கட்டும், இது கடகமாக இருக்கட்டும், சிம்மமாக இருக்கட்டும், இல்லற வாழ்க்கை 80% பொருத்தமே வர மாட்டேங்குது. அவங்க தங்களை ஒரு பொது வாழ்க்கையில் ஏதோ ஒரு பொது வாழ்க்கை ஈடுபட்டு தான் அந்த வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த மைண்ட் அவங்கள வேற ரூட்டு கொண்டு போகுது. அதனால அதே நேரத்தில் இந்த பூசம் அப்படின்றது ஒரு நல்ல நட்சத்திரம். இப்போ நல்ல நட்சத்திரம் யாருக்கு நல்ல நட்சத்திரம்னா வழிபாடு நல்ல நட்சத்திரம், கர்மா செய்து நல்ல நட்சத்திரம். ஆனா இந்த பூச நட்சத்திரம் இருக்கிற பெரும்பாலும் வாழ்க்கை அவ்வளவு நல்லா இல்ல, சுபிட்சமா இல்ல. இன்னொரு விஷயம் பூச நட்சத்திரத்தை பத்தி கர்மாவை கழிக்க, அதான் கர்ம நட்சத்திரம். கர்ம நட்சத்திரம் அதான் நம்ம பரிகாரம் பண்றதுக்கோ இல்ல நம்ம பித்ரு கடன் பாக்குறதுக்கோ நம்மளோட பிறவி கடனை செய்யறதுக்கோ அந்த பூச நல்லா இருக்கும். அதாவது தெய்வீக சம்பந்த விஷயம் நல்லா இருக்கும், இல்ல சுகத்தை கொடுக்காது.
இப்போ இதே புனர்பூசம் எங்கே இருக்கும், ஆயில் இருக்கும், தப்பிச்சு வந்துடலாம். இந்த பூசம் மிட்டில் இருக்குது, அதை நம்ம வச்சு செய்யும். ஓகேங்களா, நம்ம ஓடவும் கூடாது, உட்காரவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யும். இது ஆன்மீகம். அந்த கர்மா தீர்க்கணுமா தீர்த்துக்கலாம், நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு கர்ம நட்சத்திரம். என்னன்னா இவங்க முன்னோர்களுக்கு போன ஜென்மத்திலேயோ போன பிறவிலையோ முன்னோர்களை வஞ்சித்த பாவம்னு சொல்லுவாங்க அது. அப்போ இந்த வயசானவங்க தன்னோட மாமியார் மாமனாரை இந்த மாதிரி சார்ந்தவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி துரோகம் பண்ணவங்க இந்த ஜென்மத்தில் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பாங்க. பிறந்து அந்த அந்த குடும்ப சுகத்தை அனுபவிக்காம வைக்கிற ஜாதகம் இது, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டது. இப்போ இங்கே இருக்கிற எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு ஒரு கர்ம பதிவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு நம்ம என்ன எதுக்காக பிறந்தோன்றதுக்கு. அதில் குறிப்பாக இந்த பூச நட்சத்திரத்தில் ஒருத்தன் பிறகுறான்னா அவனுக்கு தன்னுடைய முன்னோர்கள் வயசானவங்களுக்கு வஞ்சிருப்பாங்க. வந்திச்சு அவங்களுடைய மனசாபத்துக்கு ஆளாகி இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு கடமை செய்யறதுக்காக பிறப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளே இவங்க வாழ்க்கை ஒரு வழி ஆகிடும், ஏன்டா அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவங்க கூட பெரியவங்க இருக்கவே மாட்டாங்க. இந்த பூச நட்சத்திரம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் குடும்பம் இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும். அதே இடத்துல இந்த புனர்பூசம் அப்படி தான் பண்ணணும். இந்த பூசம் புனர்பூசம் ரெண்டுமே என்ன பண்ணுன்னா குடும்பத்தை கொடுக்கும், பிரிக்கும். அப்போ இவங்க சோலோவாக தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யாரெல்லாம் எடுத்து பார்த்துலாம், ஒரு 20% வேணால் ஓகே தான், அது வேறு சில காரணம் இருக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போது 7, 8, 9 இப்போ குருவோட பார்வையும் உங்களுக்கு சுக்கிரன் கிடச்சிச்சு. ஓகேங்களா, இது ஒரு ப்ளஸ் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது. லக்னத்திலேயே குரு வந்துட்டார். இதில் பெரும்பாலும் இந்த துலாம் லக்னத்துக்கு குரு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பொது பலன் பார்க்கும்போது லக்னத்தில் குரு இருக்கிறது ஒரு திக்பலன் சொல்லுவாங்க. அப்போ குருவுக்கு உண்டான காரகமான குழந்தைய கொடுத்துருவாரு. ஓகேங்களா, அதே நேரத்தில் இந்த 3, 6 கூடிய வேலையும் பண்ணிடுவார் அவர். அப்போ சட்டச்சிக்கலை பண்ணுறது, தேவையில்லாமல் கடனாளி ஆக்குறது, தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி வேலையும் பண்ணுவார் அவர். ஸோ இந்த லக்னத்துக்கு குரு லக்னத்தில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னன்னா இந்த குரு 7 பார்க்குறதும் 9 பார்க்குறதும் தான். ஸோ 5 பார்த்துறாரு. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு இந்த 1, 5, 9 பாவகம் நல்லாயிடுச்சு. அப்போ இந்த குரு பார்க்க கோடி நன்மை, குழந்தைய கொடுத்துருவாரு, கலசரம் கொடுத்துருவாரு, எக்கனாமிக்கலாக கொடுத்துருவாரு, ஒரு வீடு வாசலில் கொடுத்துருவாரு. அங்கே தங்கி வாழ்வீங்களா வாழ மாட்டான்றது இந்த ஜாதகர் வாழ மாட்டார். அப்போ அங்கே விட்டு தனியாக சோலோவாக வாழவார். அவர் பெரும்பாலும் ஒரு பாண்டிய நாட்டை சார்ந்ததாக இருப்பார். அவர் பாண்டிய நாட்டுன்னா தென் மாவட்டம், அந்த பெரம்பலூர் அரியலூர் தாண்டி திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி இந்த மாதிரி மாவட்டம் தான் இந்த ஜாதகர் வாழ்வார். அங்கே இருந்து இடம்பெயர்வார். இடம்பெயர்ந்து சிட்டியை நோக்கி வருவாங்க. அப்போ சிட்டியை நோக்கின்னு பார்க்கும்போது கடல் சார்ந்த பகுதியில் வாழ்வாங்க. ஓகேங்களா, இந்த ஜாதகம் அப்படிதான். இதில் டவுட் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பாக சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. வணக்கம்மா, நன்றி அனைவருக்கும்.